எஸ்ஐஆர் என்பதே வந்து ஒரு தேவையில்லாத ஆணி. இந்த சமயத்தில் ஓட்டர் பியூரிஃபிகேஷன், ஓட்டர் லிஸ்ட் பியூரிஃபிகேஷன் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே வந்து இருக்க முடியாது. அது கண்டிப்பாக செய்தாக வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை எப்படி செயல்படுத்துகிறீர்கள், எந்த முறையில் நீங்கள் செயல்படுத்துகிறீங்க, எலெக்ஷனுக்கு எவ்வளோ முன்னாடி செயல்படுத்துகிறீங்க அப்படின்றது மிக மிக முக்கியமானது. இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா திரு யோகேந்திர யாதவ் அவர் தான் வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக தொடர்ந்து பல விஷயங்களை பேசிக்கொண்டே வருகிறார். அவர் வந்து நேற்று வந்து அந்த 2005 2003 நடந்த அந்த எஸ்ஐஆரில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவேடு, கைட்லைன்ஸ், அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்ககிட்ட இல்லை, எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டது. ஆர்டிஐ போட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து அதை வெளியிட்டிருக்கார். அதையும் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இருக்குது. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் இருக்குது, இதாக இருக்குது, நீங்கள் இதில் இருக்கீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவர் அந்த அட்ரஸில் இருக்காரா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஆனால் தேர்தல் ஆணையம் இப்போ என்ன செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, நீ வந்து இந்தியாவுடைய குடிமகனா இல்லையா அப்படின்றத விசாரித்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஆவணங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது அப்படின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை விட இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 2005 ஏற்கனவே ஓட்டு போட்டாச்சு, நாங்கள் 2003 ஓட்டு போட்டாச்சு. அந்த ஓட்டு லிஸ்ட்டை வச்சு என் பேரை ஓட்டில் சேர்க்க வேண்டியதானே, இப்போ எதுக்கு ஃபார்மை கொடுக்குற? ஏன் இந்த ஃபார்ம், ஏன் இந்த என்யூமரேஷன் ஃபார்ம்? இந்த என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்கிறோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் கொடுக்கலன்னா அவ்வளோதான், உங்கள் ஓட்டு போயிடுச்சு. இது என்ன முட்டாள்தனமாக இருக்கே? கேஒய்சி, ரீகேஒய்சி போன்ற முட்டாள்தனம் தான் இது. இதற்கு எதிராகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம்.